மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பணவரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லை. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். மேலதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். பற்று விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் சலுகைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மீன ராசியில் பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. வெவ்வேறு அம்சங்களையும் கதிர்வீச்சுகளும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாக எதையோனும் செஞ்சுவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்பட் என்றும், மீன ராசியில் பிறந்தவங்க இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க என்றால் மீன ராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக உங்களுக்கு தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று எண்ணக்கூடியவங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடக்கூடியவங்க. உங்களுடைய இமேஜ் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் உங்களின் 9ஆம் இடமாக 8ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பாங்க. எனவே வாக்கினால், அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு 8க்குரிய சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஆயுள்காரனான சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருப்பதால் நீண்ட ஆயுள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு. தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினால் வித்தியாசமான முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்க. தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாயிருக்கும் என்று அவ்வப்போது நினைத்து ஏங்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மீன ராசி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறான குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய இயல்பான குணங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செஞ்சுவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க தான் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க. குருவின் ராசியில் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்பட் என்றும், குருவின் மீன ராசியில் பிறந்தவங்க இதமாகவும் இங்கிதமானவும் சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க என்றால் மீன ராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால்
பணத்தை விட மனம்தான் பெரியது என எண்ணக்கூடியவங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவாங்க. உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படாது என்பதில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாயே உங்களின் 9வது அதிபதியாக வராரு. 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் என்பாங்க. எனவே உங்களுடைய வாக்கினால், அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட மீனராசியில் பிறந்தவங்க இவங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல அற்புதமான பல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் எந்த ஒரு சிறிய விஷயத்தையுமே நீங்கள் கவனமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த காலகட்டம். எதிர்பார்த்த சில தகவல்களை தாமதமாக வரும். கூட இருப்பவர்களுடன் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்கள் நீங்கள் அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். முக்கிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் உங்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சிப்பீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வாகனம் உங்களுக்கு சுகம் ஏற்படக்கூடிய வகையில். மாணவர்களை பாடங்களை படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. கவனம் சிதறவிடாமல் நீங்கள் இருப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேறு பெறுவீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நீங்கள் கவனித்து கொண்டு உங்களுடைய பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் உங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அவங்களுக்கு மன அமைதி, எளிதில் நல்ல பெயர் கிடைக்கலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதில் உறுதியான ஒரு முடிவு எடுப்பீங்க. வாக்கு வன்மையினால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உண்டாகலாம். பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வகையில் கிரக நிலைகளில் நல்ல பல மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நீங்கள் இருப்பதும் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய தொழிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உற்சாகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். உங்களுடைய வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் எதையுமே எதிர்த்து நிற்பதை நீங்கள் தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களுடைய நலனுக்காக உழைக்க வேண்டி இருக்கும். சொத்துக்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணம் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேகம் கூடலாம். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவதும் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.